கடையிலேருந்து லஞ்சுக்கு வந்தால் என்னடா குழம்பு வைக்கிறது, என்ன பொரியல் பண்ணுறதுன்னு யோசிச்சு பாதி முடி கொட்டிடுதாட்டு. சரி, என்னதான் செய்யலாம்? ஒரு சின்ன ஐடியா. நேற்று நம்ம ரவிக்குமார்ஜி கோயிலுக்கு போயிட்டு ஒரு பொருள் வாங்கிட்டு வந்தாரு. சரி, அதை பண்ணலாமா? ஐயோ, அதெல்லாம் செஞ்சா சாப்பிடுவாங்களா? பட் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? வாங்க பார்த்துடலாம். சுண்டைக்காய் வாங்கிட்டு வந்தாரு. என்னடா இது, ஐய கசப்பு அப்படிங்கிறீங்களா? நான் சொன்னேன்ல, நான் சொல்ற மெத்தட்ல வச்சு பாருங்க, ஒரு துளி கசப்பு தெரியாது. செம்ம சூப்பரா இருக்கும். எல்லாரும் இன்னொரு தடவை வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதோ ஒரு 20 ரூபாய்க்கு தான் வாங்கிட்டு வந்திருக்காரு. பட் அந்த பாட்டி நிறைய கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாரு. நான் இவ்வளவும் போடலை, பாதி மட்டும் யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுக்கு நம்மளுக்கு சுண்டைக்காய் வேணும். அதுவும் பச்சை சுண்டைக்காய். நம்ம சுண்டைக்காய் வத்தல் தனியாக கிடைக்கும், அது நம்ம நார்மலாக புளிக்குழம்பு வைப்போம். இது பச்சை சுண்டைக்காய் இந்த மாதிரி கொத்து கொத்தாக தான் வரும். இதில் அந்த இதை மட்டும், காய்களை மட்டும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதில் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் ஒரு நேரத்துக்கு மட்டும்தான் செய்கிறேன். அதனால் என்னோட கையில் 1.5 கை அளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி வச்சுருக்கேன். மீதி இன்னொரு நாளைக்கு நான் குழம்பு வச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டேன்னா சரி, வாங்க போய் கிச்சனுக்குள்ளே செய்யலாம். இதை நான் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்கும் கெடாமல். இப்போ நம்ம ஒரு வானொலி வச்சுக்கிறோம். ஒரு 20 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானொலி வச்சு அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காயட்டும். நல்லா எண்ணெய் கொஞ்சம் உண்டுன்னு ஊற்றுங்க. அதாவது கோயம்புத்தூர் பாஷையில் உண்டுன்னா நிறையா அர்த்தம். அதனால் ஒரு 2-3 குழிக்கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த சுண்டைக்காயை எடுத்து ஏதோ ஒரு பலகையிலையோ இல்லை நம்ம இடிகளிலையோ வச்சு லேசாக ஒரு தட்டு லைட்டாக உடச்சி மட்டும் விட்டால் போதும். நீங்கள் நசுக்கிறாதீங்க. அப்படியே ஒரு தட்டு மட்டும் தட்டினீங்கன்னா இந்த மாதிரி உடஞ்சி வரும். அதையே உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுறணும். இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போடுறோம்ல, அந்த மாதிரி, இல்லாட்டி அது கருப்படிக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு தட்டு தட்டி உள்ளே போட்டு எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு கரண்டி எடுக்கிறப்போ அதில் ஒரு 7-8 சுண்டைக்காயாச்சு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க சுண்டைக்காயை. பாருங்கள், நான் எல்லாம் தட்டி எடுத்து ஒரு வாஷ் தான், ரொம்ப வாஷ் பண்ணிடாதீங்க. அதை அப்படியே அந்த எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறோம். ரொம்பவும் விதைகளை நீக்கிடாதீங்க, அப்புறம் அதோட பெனிஃபிட்டே போயிடும். அப்புறம் சுண்டைக்காய் கண்டிப்பாக மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கட் ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே, அதாவது உள்ள குழந்தைகளுக்கெல்லாம் கீரி புழு, நாடா புழு எல்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு. அதே மாதிரி கசப்புத்தன்மை எடுத்துக்கிறது சுகர் பேஷண்ட்டுக்கும் கொஞ்சம் நல்லது தான். அதே மாதிரி கசப்பு ரொம்பவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பித்தம் ஜாஸ்தியாகும். அதுக்காக நம்ம கடைசியாக ஒரு இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணுறோம். அதுதான் பித்தத்தை தணிக்கக்கூடியது, கசப்பையும் தணிக்கக்கூடியது. இப்போ நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இதையை நான் சொல்கிறேன் கேரண்டி, ஒரு துளி கூட கசப்பு இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு 2 தக்காளி, நாட்டு தக்காளியாக எடுத்துக்கிறேன். அப்புறம் நான் புளி கம்மியாக போட போகிறேங்கிறக்காக ஒரு ஆப்பிள் தக்காளி எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிறேன். ஏன்னா புளி காட்டுக்கு வீட்டுக்கு எல்லாத்துக்குமே கெடுதல். அப்புறம் என்னடா குறுக்கால ஏதோ மெடல் வருதுன்னா, இந்த மம்மு எங்கேயாச்சும் போய் ஏதோ ஒரு காம்படிஷனில் கலந்து மெடல் வாங்கிட்டு வந்துடுவா. அப்படி சரி காட்டுடா வீடியோலன்னா அதுவும் காட்ட மாட்டா அப்படியாம்மா. சரி, அவர் கிடக்கட்டும், நம்ம கிச்சனில் வேலை பார்க்கலாம். அப்புறம் எப்போவுமே எனக்கு என்ன பழக்கம்னு தெரியல, இந்த தக்காளி, நாட்டு தக்காளியை இது பண்ணால் மட்டும் அந்த கொனையை கட் பண்ணி வீசிடுவேன். உங்களுக்கும் அந்த பழக்கம் இருக்கா? அது எதுக்கு செய்கிறேன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் இதையெல்லாம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் புளி அதிகமாக சேர்த்துற மாதிரி இருந்தால் 2 தக்காளி போதும். பட் புளி நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டனால ஒரு தக்காளி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 3 to 5 மினிட்ஸ் நல்லா அந்த எண்ணெயிலேயே வேகணும், வெந்து வரணும். பார்த்து அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு பூண்டு ஒரு 10 பல் தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஒரு 3 to 5 மினிட்ஸ் இருந்ததுன்னா போதும். அதையே அரிச்சு எடுத்துக்கலாம். அப்படியே இன்றைக்கி நான் எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் செய்கிறேன். மற்றவங்கெல்லாம் பூண்டு அப்படியே போடுவாங்க.
பட் அப்போவும் அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் நம்ம சாப்பிட்றப்போ வாயிலையெல்லாம் ஸ்மெல் வரும்ல, அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இந்த எண்ணெயிலேயே அந்த பூண்டையும் போட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். அப்போ வந்து அதோட பெனிஃபிட் எங்கேயும் போகாது, பட் அந்த ஸ்மெல்லு வராது நம்மளுக்கு. நல்லா வெந்து மாவு மாதிரி வந்ததுனாலும் அந்த பூண்டோட ஸ்மெல்லும் இருக்காது உங்களுக்கு. அதனால் எண்ணெயில் போட்டு லைட்டாக நிறமாறினா போதும், ஒரு 2 to 3 minutes இருந்தால் போதும். இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ இந்த எண்ணெயவே நம்ம மறுபடியும் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வேறு வானொலி வச்சுட்டேன். இப்போ அதே எண்ணெயும் ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கிட்டு மறுபடியும் இன்னொரு புளிக்கரண்டி எண்ணெயும் ஊற்றிக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம், ஏன்னா எப்போவுமே புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி வந்து கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2லேருந்து 3/4 ஸ்பூன் வெந்தயம். எப்போவுமே புளிக்குழம்பு மீன் குழம்புக்கெல்லாம் நம்ம டேஸ்ட்டு ஸ்மெல்லை இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறது வெந்தயம் தான். ஒரு கொத்து கருகாப்பில் போட்டுக்கிறேன். ஒரு 20 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னல, அதையும் போட்டுக்கிறேன். 20ங்கிறது எல்லாம் கவுண்டிங் எல்லாம் கிடையாது, நம்மளா கையளவுக்கு குத்து மதிப்புக்கு எடுத்துக்க வேண்டியதுதான். இதையே நல்லா வதக்குங்க. அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எண்ணெயிலேயே வதங்கி வரணும். இந்த வெங்காயம் சீக்கிரமாகவும் செய்கிற மாதிரி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. நான் ஆக்சுவலாக மம்முவெல்லாம் சின்ன பையனாக இருக்கிறப்போ கீரிப்புழு பிரச்சனை இருக்கிறப்போ டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் பையனுக்கு மட்டும் இல்லை அம்மாவும் சேர்த்து கீரை பூச்சி மாத்திரை சாப்பிடணும்னு சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம தான் கிச்சனில் இருக்கிறோம், நம்மக்கிட்ட தான் நிறைய கிருமிகள் இருக்கும். இப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம பாத்திரம் வளர்ப்போம், அப்படியே கையை துடைப்போம், அப்படியே டேஸ்ட் பார்ப்போம். அதனால் அவங்கள விடவும் நம்மக்கிட்ட தான் அதிகமாக கிருமிகள் இருக்கும், வயிற்றுக்குள்ளே புழு அதெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து எனக்கும் அதனால் நம்மளுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சா கண்ணாடி பதத்துக்கு. இப்போ வந்து நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், நீங்கள் வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம், இல்லை கடையில் வாங்கினதாகவும் இருக்கலாம். 1 ஸ்பூன் தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்லாதனால நான் சாம்பார் தூளை யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல கலர் கொடுக்கும். இப்போ அது போட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளியும் போட்டு ஒரு பரட்டி விட்டுருங்க. குழம்பு மிளகாய் தூளும் நீங்கள் கடையில் வாங்குறது ஆச்சி சக்தி எதுனாலும் இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் அரைச்சதாகவும் இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி இது மசாலா தூளெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, நம்ம வீடியோவில் எல்லாம் இருக்கும், அதில் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் இன்னும் நான் குழம்பு மிளகாய் தூள் வீடியோ போடலைன்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இது வதங்குறதுக்கு ஒரு துளி கல்லுப்பு போட்டுடலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி வதக்கிற இடத்துல எல்லாம் கல்லுப்பு ஆட் பண்ணி பழகுங்க. நைஸ் உப்பை விட கல்லுப்பு கொஞ்சம் நல்லது. இப்போ இது வந்து வதங்கி வரக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். ஏன்னா நம்ம இப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு இருந்தால் லேட் ஆகும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டிங்கன்னா அந்த கேப்பில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணல நான். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிடலாம். அதாவது இந்த ஒரு மூடியில் பாதிக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஓகே தான். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு, ஒரு சிலர் வந்து இதில் சோம்பு ஆட் பண்ணி அரைப்பாங்க. பட் எங்களுக்கு வந்து அந்த மசாலா ஸ்மெல் பிடிக்காது. அதனால் 1 ஸ்பூன் நான் பொட்டுக்கல்ல திக்னஸ்க்காக தான் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது. அதனால் 1 ஸ்பூன் நான் பொட்டுக்கல்ல மட்டும்தான் ஆட் பண்ணுவேன். பாருங்கள், அப்பப்போ திறந்து பார்த்து பார்த்திங்களா எப்படி மசிஞ்ச மாதிரி ஆயிடுச்சா. நல்லா மசிச்சு விடுங்க, நல்லா நைஸ் ஆகிடும். நல்லா பரட்டி விடுங்க. எண்ணெய் நீங்கள் எந்த அளவுக்கு ஊற்றுறீங்களோ அது வெளியே வந்ததுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த பொரிச்சு வச்ச சுண்டைக்காய் அப்புறம் வெள்ளைப்பூண்டு இதையும் ஆட் பண்ணிக்கலாம். வெறும் சுண்டைக்காய் மட்டும் போடுறதுனால அது மட்டும்தான் இருக்கும். பட் நம்ம பூண்டும் போடுறதுனால இன்னும் நல்ல பெனிஃபிட்டு. அப்புறம் நான் புளி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் சுடுதண்ணியில் ஊற வச்சாலும் கூட போதும். நாம் மார்னிங் வந்து கருப்பு கவுனி கஞ்சிக்கு கொள்ளு சுண்டல் செஞ்சேன்னா அந்த தண்ணி இருந்தது. அந்த தண்ணி ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு அதே ரசம் வச்சுட்டேன். அதுலேயும் கொஞ்சம் எடுத்து அதுலேயே புளி போட்டு வச்சுருக்கிறேன். எதையுமே நம்ம வேஸ்ட் பண்ண மாட்டோம்ல, அதையவே கரைச்சி ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன என்ன சொல்கிறது, கோழி குண்டு சைஸுன்னு சொல்லிக்கலாம், இல்லாட்டி சின்னதாக ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கும் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டு அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா புளி வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்ட்டு முடிவில். அதனால் நான் தக்காளி ஆட் பண்ணங்காட்டி கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் உப்பு காரம் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில். இப்போ பொரிச்சு வச்சது யூஸ் பண்ணங்காட்டி சீக்கிரமாக வெந்துடும். இது வந்து அவ்வளோ லேட்டெல்லாம் ஆகாது. அந்த தக்காளி நம்ம ஆட் பண்ண பொடிகளோட பச்சை வாசம் போனால் போதும், அவ்வளோதான். போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க, டக்குன்னு செஞ்சிடலாம்.
அப்புறம் இதுக்கு நம்ம சைட் டிஷ்க்கு பொரியலெல்லாம் தேவையில்லை, ஒரு அப்பளம் இல்லாட்டி ஆம்லேட். பட் நான் வந்து அவரைக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். இது கொதிக்கட்டும், அப்படியே மூடி வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்குள்ளே நம்ம தேங்காயும் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த மசாலா ஸ்மெல் பிடிக்கும்னா நீங்கள் சோம்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. பட் எங்களுக்கு பிடிக்காது, அதனால் நான் பொட்டுக்கல்லையும் தேங்காயும் மட்டும் அரைச்சி ஊற்றிருக்கிறேன். வரமிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா ரெட்டிஷாக வரும் குழம்பு. பட் இப்போ கொஞ்சம் இந்த சாம்பார் தூள் ஆட் பண்ணுங்கட்டி கொஞ்சம் ஆரஞ்சு எல்லோயிஷாக இருக்குது. அந்த அரைச்சி நல்லா கெட்டியாகவே பால் ஊற்றிட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றுனது, அப்புறம் லைட்டாக ஜார் மட்டும் அலசி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு 2 நிமிஷத்தில் கெட்டி ஆகிடும். அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு செட் பண்ணிக்கோங்க. பட்டு புளிக்குழம்புங்கிறது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். தண்ணி மாதிரி இருந்தால் அது சாம்பாருன்னு சொல்லிடுவாங்க. இப்போ பாருங்கள், மூடி வச்சுருவோம். அப்படியே அந்த எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வெளியே வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை நிறையா கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு ஒரு 2 செகண்ட் மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். பாருங்கள், அப்படியே எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வருது. இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். என்னென்னா வெல்லம் ஒரு கட்டி போடணும். பெரிய உலக அதிசயம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. பட் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு துண்டு வெல்லம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் இன்றைக்கி உருண்டை வெல்லம் தான் ஒரு துண்டு ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லியை கட் பண்ணி நிறைய போட்டுக்குவேன். நான் போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சது. சமையலே முடிஞ்சதுங்க. அவ்வளோதான். நம்ம ஜியை கூப்பிட்டு பரிமாறிடலாமா? அதுக்கு முன்னாடி மெயின், எனக்கு புளிக்குழம்புன்னு இருந்தால் அப்பளங்கிறது கண்டிப்பாக வேணும்னு சொல்லுவா அப்படி. அதனால் அப்பளமும் பொரிச்சிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் இருந்தால் மிஸ்டேக் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்களேன் ப்ளீஸ். அப்புறம் நம்மளோட இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வர்ற வீடியோக்கு பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதோ அவரைக்காய் பொரியல், அப்பளம் பொரிச்சு, புளிக்குழம்பு, சுண்டக்காய், பச்சை சுண்டக்காய் புளிக்குழம்பு செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகேவா? சரி, வாங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர், பாய். உலக அதிசயெல்லாம் நடக்கும்பா இந்த மாதிரி. இந்தா சாப்பாடு வாங்கிக்கோ அப்படிம்பாரு. ஓகே, பாய்.